இன்ஜினியரிங் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதுல இருக்கு லெட்டர் வச்சு எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் இல்லை ஒழுங்குபடுத்தலாம்னு கேட்பாங்க. இந்த மாடல சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை பாருங்க, இதுல வந்த லெட்டர் ஏதாவது ரிப்பீட்டா வந்திருக்கான்னு பாருங்க. ஸோ இங்க இ பாருங்க 3 டைம் வந்திருக்கு. அப்போ 3 ஃபேக்டோரியல் இன்ட் அடுத்தது பாருங்க எண்ணும் இங்க 3 டைம் வந்திருக்கு. அப்போ அகைன் 3 ஃபேக்டோரியல். அடுத்தது ஐ பாருங்க, ஐ 2 டைம் வந்திருக்கு. அப்போ 2 ஃபேக்டோரியல். அடுத்தது ஜி பாருங்க, ஜி 2 டைம் வந்திருக்கு. அப்போ அகைன் 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் 11 ஃபேக்டோரியல்னா 11 ரிவர்ஸ்ல 1 வரைக்கும் 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல் 3 ஃபேக்டோரியல்னா 3 ரிவர்ஸ்ல 1 வரைக்கும் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு அகைன் 3 ஃபேக்டோரியல். அப்போ 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னா 2 இன்ட்டு 1. அடுத்தது இங்கேயும் ஒரு 2 ஃபேக்டோரியல். அப்போ 2 இன்ட்டு 1. நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 2 6. இந்த 6 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்க 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 2 இருக்கு, 2 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 2 இன்ட்டு 2 4, இந்த 4 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வேற எதுவும் கேன்சல் பண்ற வேல்யூ எதுவும் இல்லை. அப்போ என்ன இருக்கு, 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 5 இது அப்படியே பெருக்கணுமா 2,77,200 வரும். ஸோ அப்போ இன்ஜினியரிங் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை மொத்தமா 2,77,200 வெவ்வேறு வழிகள் எழுதலாம். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அலகாபாத் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகள் எழுதலாம்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.